ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ் தான் செஞ்சுருந்தேன். இது எங்கள் பாட்டியோட ஸ்பெஷல் ரெசிபி. இது யார் வேணால் செஞ்சிடலாம். வெறும் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயை வச்சு அந்த கடாயில் கொஞ்சோண்டு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் நல்லெண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு கண்டிப்பாக நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். கடுகு வேணால் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் இன்றைக்கி நம்ம எவ்வளோ சிக்கன் எடுத்துருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சின்ன வெங்காயம் அண்டு வரமிளகா போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு கை சின்ன வெங்காயம் அண்டு 10 to 15 வரமிளகா போட்டிருக்கேன். வரமிளகாவில் இருக்க எல்லா விதையும் நம்ம எடுத்துடணும். எடுத்து ரெண்டும் நல்லா வதங்கி வரணும். இந்த மாதிரி அழகாக வதங்கி வரணும். வதங்கினதுக்கப்புறம் நான் இதில் கழுவி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி ப்ராய்லரில் தான் செஞ்சுருக்கேன். ஆனால் இது நாட்டுக்கோழியில் செஞ்சு இன்னும் டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒருக்கா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ சிக்கன் போட்டு சிக்கனுக்கு அளவாக சால்ட்டு போட்டுக்கலாம். இதில் நம்ம எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. வெறும் சால்ட்டு அண்டு டர்மரிக் பவுடர் 2 தான் சேர்க்க போகிறோம். இந்த 2 போட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பார்த்தீங்களா சிக்கன் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேணால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் எதுவுமே தண்ணி ஆட் பண்ணல. ஏன்னா இந்த தண்ணியே எனக்கு போதுமான அளவாக இருந்துச்சு. ஆனால் எல்லா சிக்கனும் இதே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. வேணால் நீங்கள் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு சும்மா ஒரு கிளறி மூடி வச்சுருங்க. அப்பப்போ ஒரு 5 மினிட்ஸுக்கு ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸில் உங்களுக்கு சூப்பரான பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆயிடும். கடைசியாக இறக்க போகும்போது கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து இறக்குனீங்கன்னா சூப்பரான பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை பை.